பாருங்கள், சொல்கிறோம் பாவம் செய்யாத, குடிக்காத, அது சிகரெட் குடிக்காத, இது பண்ணாத, அது இதெல்லாம் கெட்டதுன்னு சொல்கிறோம். அப்போட பிடிச்சிட்டு தான் இருக்கான், செய்கிறவன் செஞ்சுட்டு தான் இருக்கும். சாராய கடைக்கு வெளியே போட்டிருக்கான், குடியை கெடுக்கும்னு, அதையும் தாண்டி தான் போய் அவன் குடிக்கிறான் இல்லையா? அறிவு எங்கேயா போச்சுன்னா அதெல்லாம் அவன் சொல்லுவான், சார் இவர் பாருங்க சார் 85 வயசு ஆகுது, டெய்லி குடிப்பார் எங்களோட வந்து, என்ன அதெல்லாம் சும்மா சார், எல்லாம் ஒன்றாகாது அப்படிமா. அவனை கேட்டிங்கன்னா அவன் கலாச்சாரம் அப்படி, எண்ணம் அப்படி இருக்குது. அவனை குடிக்காதுன்னு சொன்னால் கேட்க மாட்டான், அவன் செய்யாதுன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். ஆனால் ஒரு அடிப்படை போதனை கொடுத்து பாருங்கள், மனுஷன்னா யார், கடவுள் எப்படி அவனை உண்டாக்கி இருக்கிறார், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறாரு. ஒரு ராஜாவை மாதிரி இருக்க வேண்டியவங்க, நம்ம எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள வேண்டியவர்கள், அரசாள வேண்டியவர்கள், எல்லாம் நம்ம பாதபடி கீழே வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அப்படிப்பட்டவர்கள், உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள் அப்படின்னு கற்றுக் கொடுத்து பாருங்கள். அது என்ன மாதிரி உணர்வு ஏற்படுத்தினா, சூட்டு போடுற உணர்வு. சூட்டு போடுறதுக்கு லுங்கி போடுறதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. லுங்கியை கட்டினோன்னா குப்பை தொட்டிலே போய் உட்காந்துடலாம், அதோட கலந்துடலாம் நம்மளும். அந்த குப்பை மென்டாலிட்டி வந்துடுது. அதை போட்ட உடனே எங்கே வேணா உட்காரலாம், அது என்ன அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கழட்டி போட்டு வேறு வாங்கிக்கலாம், தூக்கி எறிஞ்சிடலான்ற ஒரு மென்டாலிட்டி. சூட்டை போட்ட உடனே உட்கார்ற சேர் ஒன்றொன்னையும் துடைக்கிறதுக்குன்னே ஒரு கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகிறோம். அது துடைச்சிட்டு எவனாவது என்னத்தையாவது பண்ணி வச்சுருப்பான், நம்ம இதில் உட்காந்து இவ்வளோ விலையாக இருந்த சூட்டை கெடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லி அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப விலையாகுது. ரொம்ப பக்குவமாக எல்லாத்தையும் பண்ணி உட்காடுறோம். அப்போ எண்ணங்கள் ஒரு சூட்டு போடுற மாதிரி ஆகிடும். வேதத்திலிருந்து நான் யாருன்ற எண்ணம் உள்ளே வந்துருச்சுன்னா, அப்போ இந்த சில்லறத்தனமான பாவ வேலைகளில் நம்ம இறங்குறதுக்கு 10 தடவை யோசிப்போம். இது எனக்கு என்னத்துக்கு? நான் வந்து உயர்வாக உண்டாக்கப்பட்டவன், கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன், நான் வந்து அந்த நல்ல தேவனுடைய பிள்ளை, நான் அப்படி இருக்கக்கூடாது, இந்த சாக்கடையில் போய் என் கையை விடக்கூடாது, இந்த பொல்லாத வழிகளில் நான் நடக்கக்கூடாது. ஏன்னா நான் யாருங்கிறத பற்றி அறிவு, அதை போதிச்சாதான் இது வரும் பாருங்க. சும்மா அவன்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, மாரல் டீச்சிங் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. வேதத்திலிருந்து நான் யாருன்ற அறிவு வந்தால் தான் அவன் அந்தபடி நடந்து கொள்ளுவான். அதே மாதிரி தான் இதுவும்.